தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த எம்பிக்கள் கூட்டத்தை திமுகவுக்கு மெஜாரிட்டி நிறைய எம்பிக்கள் நம்மளோட நிலைப்பாடு என்னவா இருக்கு? இந்த கட்டத்தில் இது முக்கியமான ஒரு கூட்டமா? அது தெரியல. ஏன்னா இப்ப நாம அழுத்தம் கொடுக்கறது காவிரி நீர் பிரச்சனையில விவசாயிகள் பாடுபடுறாங்க, போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குறுவை பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால அதை பத்தி தான் நாங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட சொல்லியிருக்கோம். அதை திசை திருப்புவதற்காக கூட்டுகிறார்களோ என்று தெரியவில்லை. அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லை. இதை நாங்கள் ஒரு முடிவெடுத்து செயல்பட்டு வருகிறோம். ஏற்கனவே இதே மறுசீரமைப்பு வந்த நேரத்தில் அதுக்கு எதிராக வாக்களித்து அது தீர்மானம் ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தோற்கடிக்கப்பட்டது. இப்பொழுது அந்த வேறு வடிவத்திலே வருவதாக சொல்கிறார்கள். வந்தால் என்ன செய்வது என்பதை நாங்கள் முடிவெடுப்போம். இந்த கூட்டம் என்ன முடிவெடுக்க போகிறது என்று தெரியவில்லை. அது இன்னும் தலைவர் தான் முடிவு சொல்லணும். நேற்றைய தினம் பட்ஜெட் அறிவிச்சிருந்தாங்க, தொடர்ந்து 2 நாள் அறிவிச்சிருக்காங்க. பட்ஜெட் எப்படி இருக்கு? பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை, பொய் இருக்கு. 8000 ரூபாய் மீனவர்களுடைய மீன்பிடி இல்லாத காலத்தில் 8000 ரூபாய் வழங்கி வந்தோம். அந்த 8000 ரூபாயை முதலமைச்சர் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது அந்த 8000 ரூபாயை நாங்கள் 20,000 உயர்த்தி தருவோம் என்று சொன்னார். நேற்று நிதிநிலை அறிக்கையிலே கடந்த ஆட்சி காலத்திலே கொடுத்த 6000 ரூபாயை நாங்கள் 7000 1000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போங்கிறாரு. 8000லேருந்து 1000 குறைச்சிட்டு 1000 உயர்த்தி தருவோம்னு பொய் சொல்ற பட்ஜெட்டா இருக்கு. பல்வேறு அறிவிப்புகள், பெயர் மாற்றத்தை தவிர உருப்படியான அறிவிப்புகள் இல்லை. கழக ஆட்சி காலத்திலே, திமுக கழக ஆட்சி காலத்திலே கொண்டு வந்த அந்த அறிவிப்புகள், அந்த திட்டங்களுக்கு பெயர் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான்.